Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. நான் எந்த தப்பும் செய்யாத 20 வருஷம் அண்ணன் குமரகுருடைய காலடி தான் நான் எழுந்திருந்த விசுவாசம். என்னை போயிட்டு அவர் கைத்திலே அடிச்சிருந்தாலும் என்னை வந்து கொலவருக்கு விடுக்கிறாரு. என்னோட உயிருக்கு ஆபத்திற்கு வழக்கறிஞரை தாக்கிய மாவட்ட செயலாளர். எங்களை எடப்பாடி தான் காப்பாற்றணும். கட்சி நிர்வாகியின் பகீர் புகார். விழுப்புரம் அதிமுகவில் அதிர்ச்சி. எந்த நிர்வாகிங்க ஒரு மாவட்ட செயலாளர் இது மாதிரி செய்வாங்க? எந்த மாவட்ட நிர்வாகி இது மாதிரி செய்வாங்க சொல்லுங்க? என் புருஷனுக்கு எம்காம்பிஎல் படிச்சு என்னங்க புண்ணியம்? அண்ணன் விசுவாசமா ஒரு காலடியில போய் 20 வருஷமா ஒண்ணுத்துக்கு கொடுத்த பரிசு பாத்தீங்களா? அவர் எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய வேணாங்க. ஆனா என் புருஷனை உயிரோட கொடுத்தா போதுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் கிருஷ்ணன். அதிமுக கட்சியைச் சேர்ந்த இவர் அம்மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். கடந்த 33 ஆண்டு காலமாக அதிமுகவில் அங்கம் வகிக்கும் கிருஷ்ணன் படிப்படியாக கட்சியில் பதவி பெற்று வழக்கறிஞர் பிரிவில் மாவட்ட செயலாளராகவும் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராகவும் 10 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். அதேபோல் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்த எம்எல்ஏ குமரகுருவுக்கு வழக்கறிஞர் கிருஷ்ணன் மிகவும் நெருக்கமாக இருந்துள்ளார். குமரகுருவிற்கு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வது, பிரச்சாரம், பெயர் பலகை வைப்பது என மொத்த வேலைகளையும் கிருஷ்ணன் தான் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து குமரகுரு எம்எல்ஏவாக இருந்தபோது அவருடைய தேர்தல் செலவுக்காக சுமார் 2 கோடிக்கு மேல் வாரி இறைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கு போட்டியிட கிருஷ்ணனுக்கு சீட் கொடுப்பதாக கூறி பெயர் பலகை வைப்பது, மாநாடு செலவு என கோடிக்கணக்கில் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணனுக்கு சீட் கொடுக்காமல் விழுப்புரம் தொகுதிக்கு பாக்கியராஜ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ஏமாற்றமடைந்த கிருஷ்ணன் கட்சி மீது அதிருப்தியில் இருந்துள்ளார். அதேபோல் விழுப்புரம் தொகுதியில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. இந்த சூழலில் எம்எல்ஏ குமரகுருவின் ஆதரவாளர்கள் சிலர் வாட்ஸ்அப் குழுவில் கிருஷ்ணனை குற்றம் சாட்டி பேசி வந்தனர். கிருஷ்ணன் தலித் என்பதால் அவர் பானை சின்னத்திற்குத்தான் வாக்கு செலுத்த வேண்டும் என வாட்ஸ்அப் குழுவில் கூறியதாக குற்றம் சாட்டினர். ஆனால் அதற்கு கிருஷ்ணன் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தார். இதனிடையே உளுந்தூர்பேட்டை அதிமுக நகர செயலாளர் துரை உள்ளிட்ட நிர்வாகிகள் சிலர் கிருஷ்ணனை தொடர்பு கொண்டு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு கிருஷ்ணனை தனது வீட்டுக்கு அழைத்துள்ளார். அதன் பேரில் கிருஷ்ணன் தனது மனைவியுடன் குமரகுரு வீட்டுக்கு சென்று இருக்கிறார். அந்த நேரத்தில் கிருஷ்ணனை பார்த்ததும் கோபமடைந்த குமரகுரு கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போது எனது வாழ்க்கையை கெடுத்ததே குமரகுருதான் என்று அவரிடமே கூறியிருக்கிறார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த குமரகுரு வழக்கறிஞர் கிருஷ்ணனின் கழுத்தை நெரித்து சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்த கிருஷ்ணன் விழுப்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து கிருஷ்ணன் பேசும்போது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு குமரகுரு மற்றும் அவரது மகன் சதீஷ் தான் காரணம். தன்னை எடப்பாடி பழனிசாமி மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சண்முகம் தான் காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் தலித் சமூக நிர்வாகிகள் அதிமுகவில் தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருகின்றனர். குமரகுரு உயர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரது சொந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களே முக்கிய பதவி வகிக்கின்றனர். கட்சி பொறுப்பு, வேலை வாய்ப்பு, அரசு அலுவலகங்களில் முக்கியமான பதவிகள் ஆகியவற்றில் குமரகுருவின் சொந்த முயற்சியால் அவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களே பொறுப்பு வகிப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு மாவட்ட செயலாளர் இது மாதிரி செய்வாங்க? எந்த மாவட்ட நிர்வாகி இது மாதிரி செய்வாங்க சொல்லுங்க? என் புருஷனுக்கு எம்காம்பிஎல் படிச்சு என்னங்க புண்ணியம்? அண்ணன் விசுவாசமா ஒரு காலடியில போய் 20 வருஷமா ஒண்ணுத்துக்கு கொடுத்த பரிசு பாத்தீங்களா? அவர் எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய வேணாங்க. ஆனா என் புருஷனை உயிரோட கொடுத்தா போதுங்க. நம்ம கட்சி நிர்வாகிகளாக வந்துட்டு ஒரு 10 பேர் இருந்தாங்க. நகசார் அண்ணன் தவிர இருந்தார். நம்ம மாவட்ட அண்ணன் குமரகுரு வந்துட்டு
அசிங்கமான வார்த்தையை சொல்லி கையால் நெட்டித்தலை என்னை அடித்து என் மனைவி எதுக்கே என்னை கழுத்து பிடிச்சி நெருக்கி வந்தார். நெரிச்சா போயிட்டு அண்ணன் நகர்சேரல் அண்ணன் துரதான் தடுத்து விட்டார். தனசேகர் லைன் வேலை சொல்கிறது 2 பேர்லாம் வந்துட்டு தடுத்து விட்டு என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலாக தான் உறுதிப்பட்ட ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. நான் எந்த தப்பும் செய்யாத 20 வருஷம் அண்ணன் குமரகுருவனுடைய காலடி தான் நான் விழுந்துக்கணும் விசுவாசம். என்னை போயிட்டு அவர் கைக்கிலே அடிச்சதுனாலும் என்னை வந்து கொலை மிரட்டு விடுக்கிறாரு. நாளைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கோ என் குழந்தை என் குடும்பத்துக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்துனாக்கா அது அண்ணன் குமரகுரும் அவருடைய சதீஷனாக பொறுப்பு. எந்த நேரத்தினாலும் எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து வரும்பொழுது என் குடும்பத்தை வந்துட்டு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணனும் விழுப்புரம் மாவட்ட செயலர் அண்ணன் சிபிஎஸ் அண்ணா அவர்கள் தான் வந்துட்டு அவங்களுடைய பாதங்களை பணிஞ்சு கேட்டுக்கிறேன். பாதிக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதி வேணும். எனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிமுக தொண்டனுக்கும் வந்து கூடாது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.